அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்த்துக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். முதலில் பிப்ரவரி மாத கிரகண நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது மிதுன மனையில் குரு பகவான் வக்கிரம் பெற்று உட்கார்ந்திருக்கிறது. கடகத்தில் இந்த மாதத் தொடக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமர்கிறார். சிம்மத்தில் கேது பகவானும் மகரத்தில் சூரிய பகவான். அப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பேயாட்சியாகுது. இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி. அதைப்போல செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோடு மகரத்தில் இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பேயர்ச்சியாகிறது. அதைப்போல புதன் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி கும்பமனையில் அமர்ந்திருக்கார். அதைப்போல சுக்கிரன் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி கும்பத்தில் போய் அமருது. சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு தான் நம்ம பலன்களை இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கப் போகிறோம். எல்லாரும் ராசியை பார்ப்பதா இல்லை இலக்கணத்தை பார்ப்பதா என்று கேட்டால், இந்த ராசி லக்னம் இரண்டுமே முக்கியம். உங்கள் சுய ஜாதகங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ராசிநாதனுடன் உங்கள் ராசி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைந்திருக்கு, அல்லது லக்னநாதனோட எத்தனை கிரகங்கள் இணைந்திருக்கு, யார் லக்னத்தின் கிரகங்கள் அல்லது ராசியோட, இதை பொறுத்தும் முக்கியத்துவம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்கள். மிதுன ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வயதாக நாம் டீடைல் பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி கடந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல் கொடுத்திருக்கும். ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை, தான் நினைத்தது ஒன்று, செயல்படுத்துவது ஒன்று. கடந்த மாதம் எதையும் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ, அதையெல்லாம் எடுத்துச் செய்து வெற்றிகரமாக முடித்து பாராட்டுப் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருப்பது நல்லது. அதாவது குரு என்ன ஆதிபத்தியத்தை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுத்திருக்கும் அப்படின்னா, 7ஆம் அதிபதி, திருமணஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதிதான் அந்த குரு பகவான். அப்போ உங்கள் சிந்தனைகள் எல்லாமே திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள், சமூகத்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள், கணவன் அல்லது மனைவி, அந்த கணவன் மனைவி சார்ந்த எண்ண ஓட்டங்கள், கூட்டுத் தொழிலை பற்றிய சிந்தனைகள், தொழில் அபிவிருத்தி, தொழில்ல மாறலாமா, தொழிலை எப்படி மேன்மைப்படுத்துவது என்பதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள்தான் இந்த மாதம் அதிகமாக உங்கள் எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலத்தோடு ஸ்ட்ராங்கா இருக்கிறார். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலே அப்படி என்ன பொருளாதாரத்திற்கு பிரச்சனை இல்லை. எண்ணம் போல் செயல்படக்கூடிய தன்மை. எப்போ உங்களுக்கு பணம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த டைம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது. ஏன்னா பொருளாதாரம் தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எங்க உட்கார்ந்திருக்கிறார்? உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார். உங்கள் ராசிநாதனோடு சுக்கிரன் இருக்கிறார். அப்போ கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருப்பது கூடுதல் பலம். அப்போ பொருளாதாரத்துக்கு, பணத்துக்கும் எந்த குறையும் ஏற்படுத்தப் போவதில்லை. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானம். தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 8ல போய் மறைஞ்சிருக்கிறார். சூரியன் போய் 8ல மறையும்போது அதிகாரத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அரசாங்க விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எதுவரைக்கும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு கட்டுப்பாடுகள், அரசாங்க விதிக்கின்ற விதிமுறைகளை பின்பற்றுவது, இதெல்லாமே சரியாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் 3க்குரியவன் 8ல் போய்த்திருக்கிறார். அப்போ 3 என்பது கண்டிப்பாக பிரயாணத்தை குறிக்கக்கூடியது.
8இல் இருக்கார் பிரயாணம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட செயல்படுவது சிறப்பு. மிதுன ராசி என்பது அது குறிப்பாக இரவு நேர பயணத்தை முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. 3 குறிப்பாக 8இல் போய் மறைஞ்சிட்டார். ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க சிக்கிக்குவீங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதை நீங்க திருப்பி கட்ட வேண்டியிருக்கும். அப்போ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மிதுன ராசி அன்பர்கள். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த பிப்ரவரி மாதம் உகந்த மாதமா என்று நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றா 4ஆம் அதிபதியை பார்க்கணும். யாருன்னா புதன் பாகிஸ்தானத்துல போய் உகந்திருக்கிறார். இந்த வீட்டுக்கு காரக கிரகம், வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் அந்த பாகிஸ்தானத்துல இருக்கு. அப்போ வீட்டினால் பாக்கியம். அப்போ ஒரு வாகனம் வாங்கி அந்த வாகனத்தின் மூலமாக ஒரு நல்ல பாக்கியங்களை அமைக்கூடிய தன்மை. அதாவது ரொம்ப நாளா ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்கள். இந்த வாகனங்கள் வாங்கணும். ஒரு பைக் வச்சிருக்கேன். ஒரு கார் வாங்கணும். ஒரு வாகனம் புதுசா வாங்கணும். இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களில் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு வாக்கியஸ்தானத்தில் இருக்கு. 4ஆம் அதிபதியும் சுக்கிரனும் வாக்கியஸ்தானத்தில் அமர்த்துக்கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று ஒரு நல்ல தன்மையோடு இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம். வீடு சார்ந்த விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சரிப்படுத்தக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதம். 5ஆம் அதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் பாக்கியஸ்தானத்திலே இருப்பது நல்லது. ஒரு சுபர் திரிகோணத்தில் இருப்பது ஒரு நல்ல வாய்ப்பையும் ஒரு பாக்கியத்தையும் தரும். அப்படி என்ன பாக்கியம்? ராசிநாதனோடு 5ஆம் அதிபதி சேர்கிறார். 1, 5 இணைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு குழந்தையின் நலன். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல நலன்களும், நல்ல அனுகூலங்களும், மேன்மைகள், ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை நன்றாக படிக்கிறது. குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவடையக்கூடிய தன்மை. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள மாதமாக இந்த மதம் அமைப்பிய பெறும். குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு சக்சஸ் வெற்றி. அதன் மூலம் குடும்பத்திலிருந்து வந்த கசப்பான உணர்வுகள் விலகிவிடும். சந்தோஷம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதினத்துக்கு நிச்சயம் அமையும். கடந்த மாதம் பாருங்க, 6ஆம் அதிபதி 8இல போய் உட்கார்ந்திருக்காரு. 6க்குரியவன் 8இல போய் உட்கார்ந்தார். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சது. செவ்வாய் கோபக்காரர்கள் கோபத்தால் சில பிரச்சனைகள், அவசரத்தால் சில முடிவுகள், அவசரம் முடிவுகள் எடுத்து சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த மிதுனத்துக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கோபம் ஆக்ரோஷம் தலைத்திருக்கும். ஒரு சிலர் பாருங்கள், திடீரென்று வேலை விட்டுவிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. அவசரம் முடிவுகளால் எடுக்கப்பட்டு அதன் பின்னர் யோசித்து நாம் செய்தது தவறு என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஞானோதயம், ஒரு நல்லது கிடைக்கும். ஒரு வேலை இழந்தவர்கள், வேலை விட்டுவிட்டு போனவர்கள், அவர்களுக்கெல்லாம் புதியதாக வேலை அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த பிப்ரவரி மாதம் உண்டு அப்படின்னு சொல்வேன். சரி, எப்படி இதை ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படின்னா, சனி பகவான் தொழில்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வழியை கொடுக்கக்கூடியவனும், அவனும் தான் 8ஆம் அதிபதியும், அவன்தான் பாக்யா அதிபதியும், அவன்தான் அந்த சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுகிறார். அப்படியென்றால் சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவதும் ஒரு கூடுதல் சிறப்பு. தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர் பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவதும் கூடுதல் பலம். அப்படியென்றால் வேலை இல்லாதவர்கள், வேலை இழந்தவர்கள், வேலை மாற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், ஒரு ப்ரமோஷன் வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், அந்த தொழில் ரீதியாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் லாபத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் புதன்தான். உங்களுக்கு பெருமாள் வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பு. அல்லது மதுரை மீனாட்சி அம்மனைச் சென்று வழிபடுவது.
ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனைச் சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது. உங்கள் சுகத்துக்கு நல்லது கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு? என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு? எந்த டிகிரியில இருக்கு? இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனை பொறுத்து இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழில ஆரம்பிக்கலாம்? இந்த 2026ல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026இல் நான் வீடு கட்டுவேனாம்? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.